ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம காமு காப்பி படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படத்தோட ஃபுல் டைட்டில் பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு முன் கல்யாணத்துக்கு பின். அதை தான் ஷார்ட் ஃபார்ம்ல வச்சிருக்காங்க. இது ஒரு ஃபேமிலி டிராமான்னு சொல்லலாம். இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா டைரக்டர் ஆகணும் அப்படின்ற ஆசையில இருக்காரு. அவரு லவ் பண்ணி இப்ப கல்யாணமும் பண்ணியிருக்காரு. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலியா அவங்க ஒய்ஃப் தான் பாத்துக்கிறாங்க. அவங்க தான் வேலைக்கு போய் சமாளிக்கிறாங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்த லவ் கல்யாணத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி ஒரு ஸ்டேஜ்ல ரெண்டு பேரும் டைவர்ஸ்ல போய் நிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன, கடைசியில அந்த டைவர்ஸ் கேஸ் என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் ஸ்டோரி பிளாட்டை சொல்லலாம், ஒரு யூஷுவலான ஸ்டோரி பிளாட் தான். இதே மாதிரி நம்ம பல ஸ்டோரி பிளாட் பார்த்துருந்தாலும் இது ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட்டை மையமா வச்சு எடுத்திருக்கிறதுனால நமக்கு ஈஸியா கனெக்ட் ஆகுது. கிட்டத்தட்ட எல்லாருமே கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு ஸ்டோரி பிளாட் தான். அதையும் இவங்க ஒரே ஒரு கப்பலை காட்டாம கூடவே இன்னும் ரெண்டு கப்பலையும் ஸ்டோரிக்குள்ள ஸ்டோரி அப்படின்ற பேசிஸ்ல காமிச்சிருக்கிறதும் பார்க்கறதுக்கு நல்லாவே இருந்தது. படத்துல இவங்க காமிச்சிருக்க அந்த மூணு ரிலேஷன்ஷிப்புமே எந்தெந்த இடத்துல என்னென்ன பிரச்சனைலாம் ஆகுது அப்படின்ற மாதிரி ரொம்ப நீட்டாவே காமிச்சிருக்காங்க. இது எல்லாரும் ஃபேமிலியும் நடக்கிற ஒரு விஷயமா தான் இருக்கு. அதனாலேயே ஈஸியா ரிலேட் ஆகி உட்காந்து படத்தை பார்க்க முடியும். படத்துல நம்ம ஹீரோ டைரக்டர் ஆகணும்னு அவர் பண்ற விஷயமா இருக்கட்டும், அவரை பல பேர் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் அதை பேஸ் பண்ணி காட்டுறாங்க. அதுவும் பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்கு. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த படம் லோ பட்ஜெட்ல தான் எடுத்திருக்காங்க. அது நமக்கு பல சீன்ஸ்ல அப்படியே தெரியுது. இருந்தாலும் ஒரு நல்ல மேக்கிங்கே கொடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். அந்த பட்ஜெட், சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்கிரீன் பிளேஸ் பாத்தீங்கன்னா நம்ம யூஷுவலா பழக்கப்பட்ட ஸ்டோரி பிளாட் அப்படின்றதுனால ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்குமே ஓவராலும் எங்கேஜிங்கா போகுது படம். கண்டிப்பா அந்த படம் எல்லாருமே ஒன்ஸ் பார்க்க வேண்டிய படமா தான் இருக்கு. குறிப்பா எல்லா கப்பல்ஸுமே பார்க்க வேண்டிய படமா தான் இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.